நடிகர் தனுஷ் அவர்கள் வெறும் நடிகராக மட்டும் அல்லாமல் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் தமிழ் திரையுலகில் பணியாற்றிட்டு வராரு. இவர் ரீசெண்டா இட்லி கடை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை தானாக இயக்கி நடித்து முடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்துல நித்யா மேனன், ராஜ்கிரண், அருண் விஜய் போன்ற பல நடிகர் நடிகையர்கள் நடித்திருக்கிறாங்க. எனவே இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் எட்டியிருக்கிறது. மேலும் இந்த திரைப்படம் வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி திரையரங்குகள்ல வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படத்தினுடைய முதல் பாடல் வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி படக்குழுவினர் அறிவித்திருந்தாங்க. ஆனால் ஜூலை 28ஆம் தேதி நடிகர் தனுஷ் அவர்களுடைய பிறந்த நாள் என்பதால் அன்றைக்கு ஃபர்ஸ்ட் பாடல் நாங்கள் ரிலீஸ் பண்றோங்கிற மாதிரி தேதியை மாற்றி அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடை திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாடலே ஒரு லவ் சாங்கா இருக்க போகுது. இந்த பாடலை தனுஷ் அவர்களை எழுதி பாடியிருக்கிறாரு. கூட ஸ்வேதா மோகன் அவர்களும் பார்த்தீங்கன்னா பாடியிருக்கிறாங்க. மேலும் இட்லி கடை மியூசிக் ஆல்பம்ல எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இந்த பாடலாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாரு. மேலும் இதனை தொடர்ந்து ஜி பிரகாஷ் அவர்களும் இந்த பாடலை ரொம்ப முன்னோக்கி பேசியிருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால இந்த பாடலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது.